விஜயகாந்த் மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே இதயம் சொன்னது என்ன? உண்மையாலும் ஒரு பெரிய பேரிழப்பு, ஒரு பெரிய துக்கத்துல இருக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர். சிறந்த தலைவர்ன்றதை விட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மனிதர். சமூகத்தின் மேல ஒரு அக்கறை உள்ள தலைவராக இருந்தார். தலைவரோடு மட்டுமில்லாமல் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான கதாநாயகனாக, குறிப்பாக அவருடைய திரைப்படங்கள் தேசபக்தை வெளிப்படுத்துகின்ற திரைப்படங்கள், சமூக நலன்ல அக்கறை உள்ள திரைப்படங்கள்ல அவர் ஒரு சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு தன்னுடைய திரைப்படங்கள்ல ஒரு ரோல் மாடலாக தமிழக இளைஞர்களுக்காகட்டும் அல்லது தமிழக மக்களுக்கு ஒரு ரோல் மாடலாக தான் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கினார். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா உலகிற்கு பிறகு தன்னுடைய இயக்கத்தின் மூலமாக சமூக சேவை செய்வதில் ஒரு அக்கறையாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணம், லட்சியம். அதே போலதான் அவருடைய வழியில தான் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய அரசியல்ல தன்னை அடியெடுத்து வைத்து ஒரு சிறந்த தலைவராக தன்னை நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு ஆளுமைமிக்க தலைவராக, ஒரு ஆளுமைமிக்க எதிர்க்கட்சி தலைவராக தமிழக சட்டப்பேரவையில் பணியாற்றி இருக்கிறார். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மனிதத்துல ஒரு நீங்கா இடம் பிடித்திருந்தாரோ அதுபோலதான் இவரும் நம்ம கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு நீங்கா இடத்தை பிடித்து, அது அரசியல் வாழ்வாகட்டும், சினிமா வாழ்வாகட்டும் அல்லது சமூக வாழ்வாகட்டும், எதுவுமே அவருடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்ததுனாலதான் அவர் சாதாரண மக்களுக்கு படுகின்ற கஷ்டத்தை அவர் தெரிந்து வைத்திருந்ததுனால சாதாரண மக்களோட எப்பயுமே ஒரு பெரிய பாசத்திற்குரிய தலைவராக விளங்கியிருக்கிறார்கள். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஒரு பெரிய பேரிழப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அது விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தேமுதிகவினுடைய தொண்டர்களாகட்டும், அல்லது அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாகட்டும், அல்லது நம்முடைய தமிழக பொதுமக்களாகட்டும், அனைவருக்கும் அவருடைய இழப்பானது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர், ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பொதுமக்களுக்கும், விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்வதுடன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சினிமா அரசியல் என்று இல்லாமல் எல்லோருக்குமான பேர் இழப்பு அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.